திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர மெய்வாதம் போற்றுவோம். நமது காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜோதிட தகவல்ல ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள், நிறைய ரகசியங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த ரகசியங்கள் அந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட நட்சத்திர கிரக சாரங்கள் மற்றும் அந்த தசா புத்திகள் எந்தெந்த நேரத்துல எப்படி வேலை செய்கின்றது யாராலையும் சரியா கணிக்க முடியாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்த ஒரு சில வேறுபாடுகள் வந்துடும். இதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது, எப்படி அதுக்கு பலன் நம்ம அமைச்சுக்கிறதுன்றது மிகவும் அனுபவசாலிகளால மட்டுமே அதை தீர்மானிக்க முடியும். ஜோதிடம் கத்துக்கிட்டு உடனே ஜோதிடம் பார்க்க வரும்போது அவ்வளவு சீக்கிரம் அது பிடிபடாது. அப்படி என்ன இந்த ஜோதிடத்துல பல ரகசியங்கள், இன்னும் பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மேச ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சரத்தன்மையாகவும், அது அக்னியோட அந்த அமைப்புலையும் இருக்கும். அது உஷ்ண ராசின்னு சொல்லுவோம். அடுத்தது ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்திரம் அப்படின்ற அமைப்பிலையும், அது நிலத்தத்துவத்திலையும் இருக்கும். இதை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளைனுக்காக, ஒரு சின்ன விளக்கத்துக்காக இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். மிதுன ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உபயத்தன்மையாகவும் காற்றுத்தன்மையிலையும் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இந்த ராசிகள் 3 ராசிகள் சரம் சிரம் உபயமாக அமைஞ்சிருக்கும். 4 ராசிகள் நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவத்துல அமைஞ்சிருக்கும். அடுத்த கடக ராசி நீர் தத்துவமா இருக்கும். அதுல அது சாரத்தன்மையில உடையது. இப்படி அமையும் பொழுது லக்னத்தின் அமைப்பு வாரியா இப்ப 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடுன்னு அமையும் பொழுது இந்த 12 வீடுகள்ல எந்த வீடு எந்த அமைப்புல அந்த தசை நடந்ததுன்னா அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பா பண்ணிடும். இப்போ குறிப்பா உபய ராசி 12ஆம் வீடா அதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு மேச லக்கணமா இருந்ததுன்னா அது சர ராசியா இருக்கும். அதற்கு 12ஆம் வீடு மீனம் வரும், அது உபயமா வரும். இப்போ அந்த உபயாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகத்துல நற்பலன் பெற்றிருந்தால் மட்டும் நல்லது செய்வார். அதாவது எந்த ஒரு விஷயமும் நீங்க போடுற விஷயம், அதாவது முதலீடு போட்டீங்கன்னா அது நீ எதற்காக அதை முதலீடு போடுறீங்களோ அது திரும்பி உங்கள்கிட்ட வந்துடும், பன்மடங்கு பெருகி வந்துடும். அதாவது உபயம், அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுக்கல் வாங்கலை குறிக்கக்கூடியதான் அந்த உபய ராசி. அந்த அந்த மாதிரி சமயத்துல அவங்க ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது ஒரு பேங்க்ல மணி டெபாசிட் பண்றதோ அல்லது ஒரு நிலம் வாங்கி போறதோ இப்படி எல்லாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அது பன்மடங்கு அவங்களுக்கு பெருகும். அதாவது அந்த குரு நல்லா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அது போனது ஆயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும். இது எப்படின்னா அந்த உபயம் சரம் திறம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்புல ஏற்படக்கூடியது. அது அப்படிதான் நடக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப இதே ரிஷப லக்னமா 12ஆம் வீடு மேசமா வரும். அது சர வீடு இல்லையா. அந்த மேசாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு அந்த தசா நடத்தி அது கெட்டு போயிருந்தாருன்னா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா வராது. அதாவது சரம் என்பது போவதை குறிக்கும், போனா வராது. சரி, அந்த நேரத்தை தொழில் தொடங்கணும்னா அது நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலும் ஒரு சில அமைப்புகள் இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தாதான் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும், இல்லைன்னா அமையாது. அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குது. இப்படிதான் நம்ம சரம் சிரம் உபயம் அது என்ன தன்மையில இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் ஒரு ஜாதகன், ஒரு ஜாதகியாகட்டும், ஒரு ஜாதகன் ஆகட்டும் தன்னுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தீர்மானிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரை அணுகி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், நிலம் வாங்கலாமா, பேங்க்ல டெபாசிட் பண்ணலாமா, இப்போ கையில ஒரு முதலீடா கொஞ்சம் பணம் இருக்குன்னா அதை எதுல முதலீடு போடலாம்,
போட்டா அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அதை கடைபிடிக்கணும் ஒழிய ஏனோ தானோன்னு நினைச்சோம் பிடிச்சோன்னு ஏதாவது பண்ணிட முடியாது. பண்ணுனா அது ஒரு சில நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். இதற்கு தான் அந்த ஜோதிடம் என்ற அந்த அமைப்பு, இந்த சாஸ்திரம் மிகவும் கை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரம் இதை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு தெரிதலும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஜோதிடர் அணுகி உங்களுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு ஒரு சிறிய கருத்து கேட்பது எந்த ஒரு தவறும் இல்லை. நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடுடி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.